கிளாஸ் இறக்கலாம். ஃபஸ்ட் ஆனால் இறக்கணும். அதில் என்னென்ன இருக்குது? தம்பி ஃபஸ்ட்டு ரைட்டு. என்ன இந்த சீட் பெல்ட் போடல? டோரில் மாட்டிருக்கு. கீழே மாட்டி. ஓகே. நம்ம ரோட்டில் வந்தால் போகணும். நம்ம ரோட்டில் வரணும். நம்ம ரோட்டில் வரணும். ஹாரன் அடிக்கணும். நம்ம ரோட்டில் வரணும். இப்போ இது அடுத்தவங்க ரோடு எங்கேருந்து ஒரு குறுக்க வந்தால் என்ன பண்ணுவேன்? ஏற்றிட்டே போயிடுவியா? ஏற்றிட்டு போயிடுவாங்க. அவங்க நம்மளை ஏற்றிட்டு போயிடுவாங்களா? அப்போ நமக்கு அங்கே அவ்வளோ ரோடு அகலமாக இருக்குது. நீங்கள் தானே ஃபஸ்ட் டைம் கட் ரோட்லேயே விட்டுருக்கீங்க. என்ன அவங்களும் ரோட்டில் வராங்க. சரி தம்பி, அதாவது இங்கிருந்து வரோம்னா அப்படி போய் நம்ம இங்கேருந்து தான் வந்தோம். அங்கேருந்து வந்தோம். இங்கே நம்ம ரோடு எவ்வளோ அகலமாக இருக்குது. லெஃப்ட் வந்து ரைட் திருப்பி பார்க்கலாம். லெஃப்ட் வேணும். லெஃப்ட்டு திருப்பி ஏறுதான். அழகாக ஏறுதான். புரிஞ்சுதா? அங்கேருந்து குறுக்க வந்து அடுத்த ரோட்டில் நின்று சண்டை கட்டி எதுக்கு அந்த வேலை செய்யணும்? அந்த வேலை செய்யக்கூடாது. கடைசி லெஃப்ட்டு. லெஃப்ட் போட்டுக்கணும். ரொம்ப ரிலாக்ஸாக ஓட்டு. நம்ம வேலை நம்ம நீட்டாக செஞ்சுட்டு போய்க்கணும். பிரேக் விட்டுரு, கிளச்சு விட்டுருக்கணும். ஆல்ரெடி வண்டி டெத்து ஸ்லோவில் போயிட்டுருக்கு. நீ விடலாமா வேண்டாமா? வண்டி ஆஃப் ஆகிற மாதிரி இருந்துச்சு. போகலாம். ரோட்டில் ஓட்டுறது ஈஸியாக இருக்குல்ல இப்போ? ஆமாண்ணா. ஆனால் கட்டில் தான் இப்போ கொஞ்சம் மடங்கு இதாகிறது, கொஞ்சம் இதாகுது. ஆனால் அது எல்லாம் வரும். நான் ஏன் பிடிச்சின்னு தெரியுதா? என்னாச்சு? விட்டுட்டேன், ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ அவ்வளோ கண்ட்ரோல் நீங்கள் பிடிச்சனா டக்குன்னு நீங்கள் கெட்டியாக பிடிச்சிருந்தீங்கன்னா நான் லைட்டாக கால் எடுத்து டக்குன்னு வெளியே வந்துடுச்சு. அதை மெயின்டைன் பண்ணி வரணும். நான் சொல்கிறது புரியுதா? நான் கெட்டியாக பிடிச்சிருந்தேங்கிறது இல்லை. சரி, நீ மெயின்டைன் பண்ணவே விட வேணாம் நான் வந்தேன். இப்போ உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியான வேறு வழி இல்லை, அதை விட்டுட்டேன். புரியுதா? கிளச்சை வந்து இப்படி ஸ்பீட் பிரேக்கில் 0க்கு மேலே இருக்கும்போது மெயின்டைன் பண்ணி தான் போகணும். 0க்கு மேலே அந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட் இருந்ததுன்னா செகண்ட் கீரில் போகிறீங்கன்னா கிளச்சை மெயின்டைன் பண்ணி தான் போகணும். எக்ஸைட் யூஸ் பண்ணுங்க. டக்குன்னு செகண்ட் கீர். இன்றைக்கி
லெஃப்ட் போட்டு லெஃப்ட் போகணும். கடைசி ரைட்டு கலைனா அது வந்துடும். கலைனா வராமலாம் கிடையாது, கொஞ்சம் லேட்டாகும், அவ்வளோதான். எனக்கு பிரச்சனை இல்லை, 1 மந்த் ஆனாலும் உங்களுக்கு கூட நல்லா ட்ரைனிங் பண்ணி ஓட்டிட்டு பழகிட்டா சரி. அது வந்துடும் வராமலாம் கிடையாது. அது ஒரு மாதிரி ஆயிடுறீங்க, வேற ஒன்றும் இல்லை. இது அவ்வளோ இதெல்லாம் கிடையாது. ரிப்பீட்டடாக ஓட்டிட்டு நம்ம 2 வீலர் ஓட்டுற மாதிரி தான் அது. ஆரம்பிச்சிருக்கோம். சென்டராக போகாது, நம்ம வண்டி ஹைட்டு கம்மி, சென்டராக போகக்கூடாது. அது மாதிரி இந்த மாதிரி இடங்கள்ல முடிஞ்ச வரைக்கும் சென்டராக போகிறது தவிர்த்துக்கணும். ஒரு வீலை ஏற்றி கூட இறக்கிக்கலாம், சென்டராக போகக்கூடாது. பிடிச்சிட்டு மறுபடியும் ஃபஸ்ட்டு கீர் போட்டுட்டு மறுபடியும் மெயின்டைன் பண்ணால் அழகாக போகும். அதை விட்டு அந்த அரைவாசியில் வச்சுக்கிட்டு அதை வாட்டு போட்டு நம்ம இப்படி திருப்பிக்கலாம் இப்படி திருப்பிக்கலாம்னு சுற்றிட்டு இருந்தீங்கன்னா ஏதோ ஒரு பக்கம் சம்பவம் வைக்கும். எப்படி வேணுமோ நான் தான் வச்சுட்டு இருந்தேன். விழுந்துச்சா? ஏன் விழுந்து தெரிஞ்சுதான் இண்டிகேட் லெஃப்ட்டு போட்டுக்கோம். மெயின்டைன் பண்ணால் போகும். எவ்வளோதான் விட்டுருக்குன்னு பாருங்க. நான் என் பெருவேல் எப்படி வச்சுருக்கேன் பாரு, உள்ளே விடுறதுக்குள்ளே ஆஃப் ஆயிடுச்சு. தெரிஞ்சுதா? பட் கிளச்சில் பெருவேல் யூஸ் பண்ணுறியா மொத்தக்கால் யூஸ் பண்ணுறியா? பெருவேல் புரியல. பெருவேல் தான் விடுறது தெரியுது எனக்கு. கிளச்சில் வந்து பெருவேல் யூஸ் பண்ண நான் யாருக்குமே சொல்ல மாட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 300 பேருக்கு டிரைவிங் சொல்லி கொடுத்துட்டேன். ஒரு ஆளுக்கு கூட அங்கே சக்காய் தெரிஞ்சது ராஜா, இங்கே சக்காய் இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சது. இப்போ தான் நானே பார்க்குறேன். அதை போகலாம் வேறு லெவல்ரா. போகலாம். ஓகே, அவன் எப்படி வந்து ஸ்கிட் அடிச்சா தெரியுமா? இன்னும் பார்த்தீங்களா கட்டினா? கிளச்சில் 5 விரலுமே இருக்கணும். எக்ஸிலேட்லேயும் பிரேக்லேயும் தான் பெருவிரல் இருக்கணும். கிளச்சில் நம்மளோட 5 விரல் இருக்கணும். நான் யாருக்குமே சொல்ல மாட்டேன் பெருவிரல் இருக்கணும்னு சொல்லி கிளச்சில். இப்போ தானே மாற்றிட்டே இருக்கும் போது பெருவிரல் அப்படியே லெஃப்ட் கலைனா ஒரு 2 நாள் மாறி மாறி சுற்றும் போது ரோடு செட் ஆயிரும். நம்ம எதுவும் பண்ணிக்கலாம். சரிங்களா? சரிங்களா. மெயின்டைன் பண்ணு 100 டேஸ் நான் அவங்க கூட இருப்பேன். போகுதா? நான் கால் வச்சிருக்கேன், எடுத்துக்கலாம். இன்றைக்கி ரைட் ஆகிற வரைக்கும் ஹார்ன் அடிச்சிருக்கணும். எக்ஸைட் யூஸ் பண்ண நினைக்கக்கூடாது. திருப்பி காலை எப்போ முஸ்லிக் எடுத்தேன் நான்? என்னப்பா அதை ஃபீல் பண்ணு முஸ்லிக்கு. இந்த இடம் சுச்சுவேஷன் வருது, நம்ம இதை இப்படி இவ்வளோ தூரம் இவ்வளோ மெயின்யூட்டாக ஹேண்டில் பண்ணணுமா அப்படிங்கிறதால ஃபீல் பண்ணு. புரியுதா? மெயின் ரோட்டில் கரன்னு போயிடலாம் முஸ்லிக்கு, பிரச்சனை இல்லை. லெஃப்ட்டு நம்ம ரோட்டில் ஒன்றரை வசதியில் மறுபடி ஃபஸ்ட்டு
அதே தான். 0 கீழே போச்சுன்னா வண்டி நின்றுச்சுன்னு அர்த்தம். இல்லை 10 12 தச்சானாலே செகண்ட் கீரில் போகிறது அது ஒன்று புத்துனாப்பில் வச்சுக்கணும். அது செகண்ட் கீரு வந்து ஒன்று சிரமமே படுத்தாது. ஆனால் அந்த அளவுக்கு கிளச்சை மெயின்டைன் பண்ணி கரெக்டாக ஓட்டணும். ரைட்டில் போகணும். புரியுது. இந்த ரோடு பண்ணிட்டோம். ஆமாம் ஹார்ன் அடிச்சிருங்க. பட் நம்ம ரோட்டில் வந்து தான் இப்போ நீ ரைட்டில் திருப்பி இருக்கணும். இப்போ நீ அடுத்த ரோட்டில் வந்து திருப்புற. கார்த்தினா சொல்லுங்கண்ணா. பரவாயில்லையா ஓரளவுக்கு 6 நாளைக்கு 6 நாளைக்கு பார்க்க வரல. அந்த டேனிங் போல சிரமம்லாம் இருக்குது. பார்த்துக்கலாம். வெயிலில் ஓட்டியாச்சு. ஸ்டேரிங் தான் 2 நாள் வெயிட் பண்ணுங்க. நான் இன்றைக்கி ஒரு நாள் நீங்கள் அந்த ஸ்பீட் பிரேக் ரோட்டில் ஓட்டுங்க. நம்ம நாளைக்கு சதுக்கு ஓட்டிக்கலாம். லெஃப்ட் போகணும். எந்த பொண்ணா வீடியோ பார்த்தேன் முந்தான நேரத்தில் கண்ணாடி தொடர்ந்து தாங்க உள்ள நானும் வீட்டுக்கு அப்படி பார்த்தா மெயின்டைன் பண்ணணும். இல்லாட்டி ஃபஸ்ட்டு கீர் மெயின்டைன் பண்ணணும். இல்லாட்டி ஃபஸ்ட்டு கீர் அது எவ்வளோ நிற்கிது சரியா? ஃபஸ்ட்டு கீருக்கே ஆஃப் ஆயிடுச்சு கரெக்டாக. செகண்ட் கீருக்கு என்ன இருக்கும்? லைட் அவுட். மெயின்டைன் பண்ணால் 100% போயிடுச்சா? இது இவ்வளோ பெரிய மேடாக இருந்தாலும் கிளச்சு கண்டிப்பாக இழுத்துட்டு போயிடும் நம்மளை. நேராக போய் அந்த ரைட்டு வாய்ப்பு இல்லை. இன்க்ரீஸ் பண்ணணும். இண்டிகேட் ரைட்டில் போட்டுக்கோ. நேற்று எப்போ பார்த்தீங்க? வாங்கி துடைக்குது துணியை வாங்கி அந்த பிள்ளை வாங்கி துணியை துடைக்குது தடைச்சிச்சு. இப்போ கட்டுப்பட்டு அந்த பொண்ணு இப்போ வண்டி ஓட்டுது 13 நாளில் ஓடாமல் நூட்டில் கிளச்சில் இருந்து மூவ் பண்ணுது 100 ஆளை. இந்த அஜித் படத்தில் கண்ணாடி எடுத்து வண்டி வந்துடுறாங்கன்னா அது மாதிரி வண்டியை கண்ணாடி எடுத்து தொடர்ந்துறாங்க. அந்த பிள்ளை வாங்கி துடைக்குது துணியை. ரைட்டு தானே? ஆமாம். இல்லைண்ணா அவங்களுக்கு வந்து கண்ணு கொஞ்சம் இதாக இருக்கும். இல்லைண்ணா அது கூட நல்ல பொண்ணு பாவம். இல்லை நம்மளுக்கு நம்மளுக்கு நல்ல கிளாரிட்டி தெரியணுன்றதுனால ஒரு எய்ம் இருக்குன்னு இல்லைண்ணா. அப்படி நான் பார்க்கல வீடியோல. இல்லை நமக்கு டைம் இல்லை கலைண்ணா. என்ன ஆச்சுன்னா லெஃப்ட் இருக்கேன் இப்படி வந்து வண்டியில் ஏறி உட்காந்துச்சு கலைண்ணா. சரிங்களா? ஏறி உட்காந்து எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. கிளச்சை பிடிச்சி பிரேக் பிடிச்சி எல்லாமே கிளியர். ஸ்டார்ட்லாம் பண்ணிடுச்சு. அதுவும் கிளச்சிலேருந்து காலை எடுத்து பார்க்குது. வண்டி போக மாட்டேங்குது. இல்லை சரிங்க மெயின்டைன் உனக்கு அது அடுத்த செந்தில் நான் உனக்கு காட்டுறது அந்த மெயின்டெனன்ஸ் எப்படின்னு சரியா? நீ அந்த 4வது நான் என்ன பண்ணுறேன்னா கிளச்சை விட்டுன்னு போகாதனால நான் அப்படியே இன்னும் விட்டுறேன். அந்த கிளச்சை விட்டுன்னு போக மாட்டேங்குதுன்னு சொல்லி நினைக்கிறீங்கள, அந்த நினைக்கிற செகண்டில் எக்ஸைட்டர் லைட்டை டச் பண்ணும். புரியுதா? அந்த கிளச்சை விட்டால் போக மாட்டேன்னு நினைக்கிற செகண்டில் எக்ஸைட்டர் லைட்டை டச் பண்ணால் வண்டி வெளியே போயிடும். அதனால தான் நான் எக்ஸா விட்டுட்டு ஓகே. அது எவ்வளோ அழகாக கண்ணாடி தொடச்சி தெரியுமா? வாங்கி தொடக்குது. இன்னொரு ஆரன் அவ்வளோதான் நிறுத்திக்கலாம். கோவப்படக்கூடாது. பாவம் ஒரு டக்குன்னு திரும்பி அப்படியே சிலையாட்டிக்கிறீங்கன்னு தப்பிச்சிட்டேன். அவர் டக்குன்னு திரும்பினா என்ன பண்ணுவேன்? கான்செப்ட் புரியுதா? நின்றுக்கிட்டே இருந்தார். நீ நம்மளை பார்த்துட்டு அவர் அப்படி நின்றுக்கிட்டாரு தெரியுமா? அதை பார்த்தியா நீ? ஆமாம் ரைட்டு. கடைசி லெஃப்ட்டு. எங்கிட்ட எக்ஸலேட்டரே இல்லையில முஸ்பிக்கு. கை எடுத்து முஸ்பிக்கு நீ எதுவும் பண்ணாத. கை எடுத்து எங்கிட்ட எக்ஸலேட்டரே இல்லை. எங்கிட்ட எக்ஸலேட்டர் இருக்கா இல்லையா? எத்தனை சந்து போகுது மட்டும் பார்த்துக்கோ. ஃபஸ்ட்டு கீழே போகுதா? ஒரு நிமிஷம் லேட்டாலும் பரவாயில்ல. போகுதா? மொத்தமாக காலை எடுத்தேன் கரெக்டாக. ஃபஸ்ட் கீழே தான் போகுது. சரியா? ஒன்றும் 2 கால் மடக்கி கூட வச்சுக்கிட்டா
போகுதா? ஆஃப் ஆகலையா? வண்டி போகுதா நிற்கிதா சார்? வெயிட் பண்ணேன். இப்போ நான் எப்படி சுற்றுறேன்னு மட்டும் பாரு. ஃபஸ்ட் கீழே தான் போகிறேன். இது எக்ஸைட் யூஸ் பண்ணால் பண்ணலையா? எத்தனை இருக்கிறேன்? செகண்ட் வண்டி என்ன ஆயிடுது மிஸ்ஸுக்கு? போகுதா மிஸ்ஸுக்கு? நிமிஷம் வெயிட் பண்ணேன். வண்டி போகுதா நிற்கிதா மிஸ்ஸுக்கு? சரி வெயிட் பண்ணு. எத்தனை இருக்குது மிஸ்ஸுக்கு? வண்டி போகுதா நிற்கிதா மிஸ்ஸுக்கு? எக்ஸைட் யூஸ் பண்ணனா? அது வளைவு வருதா? பிரச்சனையே போதானா? சிக்கன் கீழ் போட்டேன்னா எக்ஸைட் எங்கிட்ட இருக்கேன் மிஸ்ஸுக்கு. வண்டி போயிடுச்சுல்ல. நான் எங்கே உட்காந்துருக்கேன் தம்பி? நான் ஆப்போசிட் சீட்டில் தான் உட்காந்துருக்கேன். எனக்கு ஸ்டேரிங்கு தான் சம்மந்தம் இருக்கேன். என்கிட்ட எக்ஸைட் வண்டி எவ்வளோ நீட்டாக போகுது. பட் உங்கள் கையில் எக்ஸைட் இருக்குது, கிளச் இருக்குது, பிரேக் இருக்குது, ஸ்டேரிங் இருக்குது, எல்லாமே ஈக்குவலாக இருக்குது. கான்செப்ட் புரியுதா? பட் நீ இவ்வளோ நிதானமாக இருந்தால் தான் இதை ஃபாலோவே பண்ண முடியும். நீ கொஞ்சம் சீட்டை முன்னாடி எடுத்துக்கோ, எக்ஸைட் யூஸ் பண்ணி வண்டியை எடுத்துக்கலாம். 3 பெண்டு திரும்பிச்சா வண்டி போகலாம் எக்ஸைட் யூஸ் பண்ணி. பட் கிளச்சை வந்து நீ அவ்வளோ மெயின்யூட்டாக மெயின்டைன் பண்ணணும். கிளச்சை நீ அவ்வளோ மெயின்யூட்டாக மெயின்டைன் பண்ணால் மட்டும்தான் வண்டி ஆஃப் ஆகாது. மற்றபடி மீதி கிளச்சு நீ ஒரு செகண்ட் ஒரு 100% விட்டினா வண்டி ஆஃப் ஆகிடும். இல்லை அது கிளியர் ஆயிரும். கிளியர் ஆகாமலாம் கிடையாது, ஆயிரும், பயப்படாத. ரைட்டு ஃபுல்லாக கிளச்சு அப்படியே மெயின்யூட்டாக மெயின்டைன் பண்ணினா வண்டி போகும். மெயின்யூட்டாக மெயின்டைன் பண்ணணும் அப்படியே மெயின்டைன் பண்ணணும். அப்படியே திருப்பிக்கும், அவ்வளோதான். போகுதா? அந்த மெயின்டெனன்ஸே வேணுங்கிறேன். ஹார்ன் அடிச்சுக்கோ. லெஃப்ட்டு அந்த பொண்ணு முதல்ல இன்னொரு வீடியோ வந்துச்சுன்னா அது இன்னும் நல்லாயிருக்கும். நான் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரு நல்ல சந்துக்குள்ளேருந்து வரோம், நல்ல மெயின் ரோடு, நேராக போயிடலாம். நேர் கடைசி போய் ரைட் திருப்பிக்கும். ரைட் திருப்பினா அந்த டீ கடைக்கிட்ட நேற்று நிறுத்தின அந்த இடம் வேணாம். முந்தாயத்துலேருந்து ரைட் சைடில் ஒரு கோயில் இருக்கும், அதை தாண்டி ஒரு இடம் அங்கே நிறுத்திக்கும். நல்லா இப்படி சந்து ரோட்டில் போயிட்டுருக்கோம். நல்லா தாராவூர் ரோடு பைபாஸ் வந்து ஜாயிண்ட் ஆகுது. நேராக வந்து பைபாஸில் காவாசி நிறுத்திடுச்சு. டக்குன்னு நிறுத்தி வண்டி இழுத்துறோன்னே தங்க கோயில் பஸ் ஸ்டாண்டு தெரியுமா? பழைய பஸ் ஸ்டாண்டு தெரியும். இப்படி வந்து நிறுத்தினீங்கன்னா பஸ்கார் கொண்டு போய் அங்கே இறக்கி விட்டுருவான். நடு ஊரில் நின்றுச்சா அப்படின்னு அது பொண்ணுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, பாவம். புரிஞ்சுதான் உனக்கு? பட் நீயும் தெரியும்னு சொன்ன பார்த்தியா? இல்லை, நீங்கள் எங்கிட்ட கேட்கறீங்கன்னு நினைச்சேன். என்ன திருப்பி எனக்கு நான் ஒன்றே பண்ணல. கரெக்டாக தாரா ரோட்டில் வந்துருந்தோம். கரெக்டாக வந்து இது திரும்புகிற இடத்துல வந்து வண்டி கொண்டு இப்படி திருப்பாமல் அப்படி நின்றுச்சு. திருப்புங்கன்னா கரெக்டாக அப்படி கரெக்டாக நிறுத்திடுச்சு. நிறுத்தோன்னே டக்குனு மூஞ்சி பார்த்து கோயில் பஸ் ஸ்டாண்ட் தெரியுமா? தங்க தெரியும். பழைய பஸ் ஸ்டாண்டு அதுவும் தெரியும். இப்படி நிறுத்தினீங்கன்னா இங்கேருந்து வர பஸ்காரங்க நம்மளை கூப்பிட்டு போய் ஏதோ ஒரு பஸ் ஸ்டாண்டில் இறக்கிவிட்டு போயிட்டே இருப்பாங்க அப்படின்னு. சரிண்ணா, ஓகேண்ணா. அப்போவும் அதுக்கு புரியல. அதுக்கு ஒரு 2 நிமிஷம் கழிச்சு தான் ஓ ரைட்டு. இப்போ வண்டி சூப்பராக ஓட்டுது. 12 நாள் தான் அந்த பொண்ணோட வீடியோ தான் பார்த்து நல்லா தான் ஓட்டுச்சு. 12 நாள் இப்போ அவங்க வீட்டில் அவங்க கார் எடுத்து ஓட்டுற அளவுக்கு இப்போ செஞ்சு பண்ணியாச்சு. பட் அந்தளவுக்கு இதாக இருக்கணும், நிதானமாக இருந்து பயம் இல்லாமல். அதுக்கு பயத்தை போக்க வைக்கிறதுக்கு நான் பட்டப்பாடு எனக்கு தான் தெரிவிக்கிற மாதிரி. ஆனால் போயிடுச்சு. போகலாம். போயிடுச்சு மிஸ்ஸுக்கு அழகாக போகுதில்ல, போகலாம். மற்றபடி வேறு எந்த ரீசனுமே வண்டி ஆஃப் ஆகாது மிஸ்ஸுக்கு. கரகரன்னு போகாமா. இந்த ரைட் சைடில் ஒரு கோயில் இருக்கும், கோயிலுக்கு ஆப்போசிட் நிறுத்திக்கலாம். போல விடு. இந்த கோயில் ஆமாம், அப்படியே அந்த ஆப்போசிட் நிறுத்திக்கலாம். இவருக்கு தான் அந்த பாஸ் ரைட் யூஸ் பண்ணுங்கிறது. அவர் எவ்வளோ தூரம் ரைட் ஏறி வந்தார், அப்படியே வரும் வந்து. போதும் உடனே எடுக்கணும். இப்படி செடி நிறுத்திக்கலாம், நிறுத்திக்கலாம் உடனே எடுக்கலாம். என்ன போகலாம் கார்த்தினா?